மீ அண்ட் திஸ் வீக் நோ சுகர் சேலஞ்ச் எடுத்து 10 நாள் ஆகுது. சாப்பாட்டுல உப்பை கண்ட்ரோல் பண்ணி இன்னையோட 7 நாள் ஆகுது. இந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதையும் கூடிய சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ராமிஸ் பண்ண மாதிரி எக்ஸசைஸ் மட்டும் கரெக்டா பண்ண முடியல. இன்னில இருந்து 10 புல்லப்ஸும் 1 நிமிஷம் பிளாங்கும் டெய்லியும் பண்ணலாம். டெய்லியும் 3 பாட்டில் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட ஸ்கின்ல கொஞ்சம் மாற்றம் தெரியுது. இந்த வாரம் ஒரு லாங் ட்ரெயின் டிராவல் இருந்தனால புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிச்சிருக்கிற புக் இலக்குகள் அப்படிங்கிறது. அடுத்த வாரம் அந்த புக்ல இருந்து சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாசம் செலவுகளை கட்டுப்படுத்த முடியல, ஆனாலும் கடன் சில விஷயங்களை அடைச்சிருக்கேன். அந்த வகையில பினான்சியலா நான் நல்ல விஷயம் பண்ணிருக்கேன் தான் தோணுது. இது எல்லாமே நான் போன வாரம் ப்ராமிஸ் பண்ணதான். இனி இந்த வாரம் என்ன ப்ராமிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற நோ சுகர் சேலஞ்ச் கண்டினியூ பண்ணலாம் இருக்கேன். உப்பு கம்மியா பண்ணணும், கம்மியா சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் கண்டினியூ பண்ணலாம் இருக்கேன். ஆயில் வந்து வாய்ப்பு விஷயங்களே கேட்க மாட்டேங்குது, ஆனாலும் இந்த வாரம் ஃபுல்லா ஆயில் எடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன். தண்ணியும் கரெக்டா குடிச்சிட்டு இருக்கேன், இன்னும் கரெக்டா பிடிக்க போறேன். எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறது மட்டும் தொடர்ந்து கண்டினியூவா பண்ணணும் அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டு இருக்கேன். புக் படிக்கிற ஹேபிட்டையும் வளர்த்துக்கணும். எப்பமாவது லாங் டிராவல்ல மட்டும் தான் படிக்கிற மாதிரி ஆயிடுது. தினமும் ஒரு மணி நேரமாவது படிக்கணும்னு முயற்சி பண்றேன் இந்த வாரத்துல.